2026 ஆனுவல் பிளானர் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ கமெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டைட்டிலே பாருங்கள், எந்தெந்த பதவிக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த 2026க்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சியோட தலைவரான எஸ்கே பிரபாகர் கொடுத்த ஒரு அப்டேட் தான். எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களுடன் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என தலைவர் தெரிவித்தார். தமிழக அரசோட பல்வேறு துறைகளில் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களும் அலுவலர்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள். ஓராண்டில் எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. அந்த அட்டவணையில் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் நாள், எழுத்துத் தேர்வு தேதி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் நேற்று கூறியதாவது, 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை கடந்த 2024 அக்டோபர் மாதம் வெளியிட்டாங்க. அந்த வகையில் 2026ஆம்கான வருடாந்திர தேர்வு வந்து அட்டவணை தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அட்டவணை வந்து டிசம்பர் மாதம் வெளியிட திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை குறித்த காலத்தில் தேர்வு நடத்தி குறித்த காலத்தில் எந்தவித புகாரும் இடம் அளிக்காத வகையில் துல்லியமாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் நடந்த ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வின் முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் வெளியிடப்படும். பல்வேறு துறைகளில் இருந்து காலியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்குவதை வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே காலி இடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதை கொடுத்துருக்காரு. ஸோ குரூப் 4க்கான ரிசல்ட் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். அதோட வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் தலைவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் உதவி சுற்றுலா அலுவலர் நேரடி நியமனம் இணையான கல்வி தகுதி தொடர்பாக சுற்றுலாத்துறையிடம் சில விளக்கங்கள் கேட்டுள்ளோம். எனவே விரைவில் அந்த பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பும் மற்றும் கலந்தாய்வும் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 ஆனுவல் பிளானர் லாஸ்ட் இயர் மாதிரி நம்ம அக்டோபர் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டிசம்பரில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கூட அடிஷ்னலாக என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, குரூப் 4க்கான ரிசல்ட் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் வெளியிட்டுருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட வேக்கன்சிஸுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் கூறியிருக்காரு. I hope you enjoyed this video. Thank you. Always keep smiling, keep studying.